எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது நினச்சி இது சொல்கிறதுக்கே எனக்கு தோணவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. நான் 10 வருஷமாக இந்த கடையில் தான் நான் இருந்தேன். சோஃபா எல்லாம் விற்றோம், எல்லாமே பண்ணோம், எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கம்மி ரேட்டில் கொடுத்தோம். ஆனால் வந்து அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஹவுஸ் ஓனர் தங்கமான ஹவுஸ் ஓனர் தான் காலி பண்ண சொல்லிட்டாருங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த 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 இடத்துல தான் எல்லா சோஃபாவை போட்டேன். இந்த இடத்துல தான் எங்கள் சோஃபா கடை வைரல் ஆச்சு. நான் வைரல் ஆகட்ட படத்தில் நடித்தேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப இது எனக்கு ரொம்ப இது வந்து எனக்கு இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட் இடங்க. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பிடிக்கல தான். ஆனால் நம்ம போய் தான் ஆகணும். வேறு வழியில் அவர் சொல்லிட்டாரு, ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. ஹவுஸ் ஓனர் தப்பு இல்லை, நம்ம தப்பு சொல்லல. நம்ம எனக்கு ஏதாச்சும் மயிலாப்பூரில் கம்மி ரேட்டில் ஏதாச்சும் இடம் கிடச்சா கண்டிப்பாக சொல்லுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருந்தால் நான் விளையாட போடுவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அது மாதிரிலாம் இல்லைங்க. கடை விட்டால் வீடு தான். ஏன்னா என் கடை தான் எனக்கு சொர்க்கம். இதுதான் இந்த கடையில் தான் நான் எல்லாமே பண்ணுவேன். இந்த கடையில் தான் விளையாடுவேன், இந்த கடையில் தான் விற்பேன், இந்த கடையில் தான் எல்லாமே பண்ணுவேன். இதுதான் என் சொர்க்கம். எந்த மாதிரி இடம் இருந்தாலும் போடுறவங்க காலியாக வேக்கரில் ஷெட் வச்சு கூட நாங்கள் பண்ணிக்கிறோங்க. எனக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள். வேறு எனக்கு காலி கிரவுண்ட் இருந்தாலும் நாங்கள் அதில் செட்டப் பண்ணி சோஃபா விற்றுக்கோங்க. ஏதாச்சும் இடம் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இவ்வளோ நேரத்தில் நாங்கள் கடை நடந்துட்டோம். இப்போ மயிலாப்பூரில் கம்மி ரேட்டில் ஏதாவது கடை இருந்தால் சொல்லுங்கள்.